வணக்கம். அறிவியலாளர்களை பற்றி படித்து பார்க்குறப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லை, அவங்கள உலகம் என்ன கஷ்டப்படுத்துச்சுங்கிறது இன்னும் அதிசயமான ஒன்று. சான்றாக கலீலியோ அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. அதாவது அவர் சிறுபிள்ளையாக இருக்கிற போது 8ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கோட்பாடு இருந்தது பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அவர்கள் சொன்ன விஷயங்களை தான் பாடமாக வச்சுருப்பாங்க, சாக்ரட்டிஸினுடைய சீடர்கள். அதில் ஆசிரியர் சொல்லித்தராரு, ஆண்களுக்கு வாயில் 32 பற்களும் பெண்களுக்கு அதை விட குறைவாகவும் உண்டு அப்படின்னு பாடம் நடத்துகிறார். இதை கேட்டுகிட்டே இருந்த கலீலியோ மறுநாள் வகுப்புக்கு வந்து எந்திரிச்சு, இதை நான் மறுக்கிறேன், எங்கள் பாட்டி தூங்குறப்ப எண்ணி பார்த்தேன், அவளுக்கு 32 பல் இருந்துச்சு அப்படிங்கிறார். அதனால் தண்டிக்கப்பட்டார். முதல் கோட்பாடு முன்னர்களுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்ற முறையில் கல்வி கற்றல் ஒரு முறை. அது சரியில்லைன்னா அதுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் அவர் கையில் இருக்குது. அடுத்ததாக இவர்கிட்ட இயற்பியலில் இவர் ஈடுபாடு கொண்டிருந்ததன் காரணமாக எல்லோரும் சர்ச்சுக்கு போனால் என்ன செய்வோம் அப்படின்னா, சாமி கும்பிடுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், ஏதாவது இல்லாட்டி அழுவோம். இவர் என்ன பண்ணுவாராம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சரவிளக்குகள் காற்றில் ஆடுறதை பார்த்துட்டு தன்னுடைய இதய துடிப்பை இப்படி கை வச்சு பார்த்துக்கிட்டு, அந்த இதய துடிப்பினுடைய வேகத்துக்கும் அந்த சரவிளக்குகளுடைய இதையும் பார்த்து, நீண்ட சங்கிலிகளை கொண்ட சரவிளக்கம் குறைவான அளவுள்ள சரவிளக்குகளுடைய அந்த அலைவரிசையும் ஒன்றாகத்தான் இருக்குங்கிறத சொல்கிறார். இதை பார்த்துட்டு இதை சொல்லி காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் இவர் சொன்னபோது இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. பிறகு இன்னொன்று என்ன அப்படின்னா, அரிஸ்டாட்டிலுடைய கோட்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உயரமான இடத்துலேருந்து ஒரு வலுவான இரும்பு உருண்டையும் ஒரு லகுவான ஈய உருண்டையும் போட்டோம்னா, 2 கையில் இப்படி வச்சு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எது முதல்ல போகும்னு கேட்டால் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுவோம், இரும்பு தாங்க முதல்ல போகும் அப்படிமோ. ஆனால் இதை அவர் மாற்றி காமிச்சார். பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தினுடைய மேலே இருந்து இந்த சோதனையை செய்து காட்டி 2 ஒரே நேரத்தில் தான் கீழ் நோக்கி போகுது அப்படின்னார். இந்த சரவிளக்குகள் ஆடுகிற ஓசையை வச்சு தான் அவர் தனி ஊசல் என்ற ஒரு விதியை உருவாக்கி காட்டினார். நம்ம 8ஆம் கிளாஸில் படிப்போம் அந்த காலத்தில், இப்போ அநேகமாக 2ஆம் கிளாஸ்லேயே அந்த பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதோடு மட்டுமில்லை, அது வரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்லி காமிச்சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதற்கு முன்னே இருந்த அறிவியலாளர்கள் பூரா பூமி நிலையாக இருக்கிறது, சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்று சொன்னார்கள். ஆனால் கலீலியோ அவர் பிறந்த ஆண்டு 1564 இத்தாலி நாட்டில் தன்னுடைய வாழ்நாளில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் ஒன்று டெலஸ்கோப் என்கின்ற தொலைநோக்கி. அந்த தொலைநோக்கியின் மூலமாக ஒன்று நிறுவினார். என்ன என்றால், சூரியன் நிலையாக இருக்கிறது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது, இந்த கோட்பாடு. அடுத்ததாக என்ன சொன்னார், அதுவரை இருந்த செய்திகள் எல்லாமே பூமி தட்டை வடிவமாக இருக்கிறது என்று தான் எல்லாரும் நம்பினார்கள். ஆனால் கலீலியோவும் அவருடைய காலத்திலே வாழ்ந்த கோபர்னிக்கஸ் போன்றவர்களும் கெப்லரும் என்ன சொன்னார்கள் என்றால், இல்லை, பூமி உருண்டை என்பதை சொன்னார்கள். உருண்டை என்று சொன்னபோது பலர் கேலி செய்தார்கள். அதில் கூட ஒருத்தர் கேட்டாராம், உருண்டைன்னு சொல்கிறீங்களே, அந்த அப்படி ஓரத்தில் போய் வெளியே விழுந்துட்டோம்னா என்ன செய்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதோடு மட்டுமில்லை, இவர் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு எதிராக சில விஷயங்களை செய்கிறார் என்று கோபப்பட்டு இவர் என்ன பண்ணாங்கன்னா, இவரை கடுமையாக தண்டிக்க ஆரம்பித்தார்கள். இவர் வியாழ கிரகணத்தை பற்றிய ஆய்வை அருமையாக செய்திருக்கிறார். சூரியனில் கரும்புள்ளிகள் இருக்கிறது என்பது சொல்லியிருக்கிறார். இவர் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பினுடைய பயனாகத்தான் போர்க்கப்பல்களில் பயணிக்கிற போது தூரத்தில் இருக்கிற பொருள்களை எளிதாக கண்டுபிடிக்க முடிச்சது. இந்த வியாழன் பற்றிய கருத்தை 14ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறார். ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலேயே ஆண்டாள் இதை பற்றி சொல்கிறாள் என்பது நமக்கு ஆச்சரியம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறா. புள்ளின் வாய்கின்றானை பொல்லா அரக்கணைங்கிற பாட்டில் ரொம்ப அருமையாக இந்த விஷயத்தை சொல்கிறா. ஆனால் நிரூபிக்க முடியாத விஷயமாக நாம் ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டோம். இங்கே கலீலியோ எத்தனை சோதனைகள் செய்து காட்டினார். ஆனால் அதிகமாக சோதிக்கவும் பட்டார். உலகம் உருண்டை என்றும் அது சுற்றி வருகிறது என்றும் சூரியன் நிலையானது என்றும் தொலைநோக்கி மூலமாக வானவியல் பற்றிய ஆய்வுகளும் என்று இவர் கண்டுபிடித்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமான செய்திகள். ஆனால் இதன் காரணமாக இவர் கடுமையாக தண்டிக்கப்பட்டதோடு கடைசி காலத்தில் இல்லச்சிறையில் வைக்கப்பட்டு நோயுற்று இவர் இறக்கிற போது 1642 இவர் மறைந்தார். ஆனால் இன்றைக்கும்
அவர் கண்டுபிடித்த அந்த உண்மைகள் தான் நிலையாக நிற்கின்றன. சமீபத்தில் பேராசிரியர் மு. ராமசாமி அவர்கள் கலீலியோ என்று குழந்தைகளுக்கான நாடகத்தை நடத்தி காட்டினார். அதில் அபூர்வமான செய்திகள் இருக்கின்றன. கலீலியோவின் வாழ்க்கை வரலாறு மட்டுமில்லை, அவர் கண்டுபிடித்த செய்திகளும் அபூர்வமானவை. ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.